ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி சாப்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாதம் வைக்க சொல்லிட்டாங்க. தம்பிக்கு காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நானும் பார்க்காவா அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அதை ஒரு பக்கம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் தனித்தனியாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டை பாருங்களேன், மார்னிங் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம கழுவி வச்சிருந்தோம்ல அந்த அரிசி எடுத்து அப்படியே நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போட்டு அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே குக்கரையும் மூடிட்டு அதை தனியாக வச்சதுக்கப்புறம் நானும் தனியாக வந்துட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அந்த விசில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். விசிலும் வந்துருச்சு. அதை போய் அமர்த்திட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி குழம்பு எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ வேகமாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு. ஸோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா ஆம்லேட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆம்லேட் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி மாதிரி போட்டு கொடுப்பாங்க எங்கள் மம்மி, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிவியில் சூப்பரான பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் மனசுக்கு திருப்தியாக கேட்டு குளிக்க போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையை சீவிட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஸோ போயிட்டு அவளை பிக்கப் பண்ணணுமே போயிட்டுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே மணி இருந்தாங்க. ஸோ மணிங்கிறது வந்து இந்த நாய்க்குட்டியோட பேர். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். நல்லா பாசமாக இருக்குங்க இந்த நாய். அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்புறம் நானும் கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா செம வெயிலுங்க. ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான், கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துருச்சு. ஸோ பாருங்களேன் என்னோடய நிழலே எப்படி தெரியுதுன்னு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் காய்கறியெல்லாம் வாங்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அவள் பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி முள்ளங்கி எல்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையானதை வாங்கிட்டு அப்புறம் கேரட் எடுத்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ அவள் பார்த்திங்கன்னா திங்ஸ் வாங்கிட்டு இருந்தா, நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ செம்ம காமெடியாக இருந்துச்சு. அங்கே அந்த அண்ணன் வேறு என்னை முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆரி ஒர்க் பழகுறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவே. அதையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக்கடான்னு உட்காந்து அப்படியும் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்களேன், அந்த காற்றுக்கு எதுக்கும் அந்த மரம் அசையும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அடுத்து வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த சுப்பா ஜூஸ் இருக்குல்ல, அந்த இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு எங்கள் மம்மி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேற்று வச்ச சப்பாத்தி கொஞ்சம் ஒரு 4 இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல் வழக்கம் போல் சில்லி சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் போட்டேன். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம் விட்டுறதாங்க பெரும்பாடாக இருக்கும். ஸோ கடுப்பாக இருக்கும். அதை உரிக்கவங்களையும் ஜீவனே போயிடும். அது பெருசு கூட உரிச்சிடலாம், சின்னது உரிக்கவே முடியாது. ஸோ கொஞ்சோண்டு வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு தேவையான மசால் பொடியெல்லாம் போட்டாச்சு. ஸோ பிரியாணி பொடி, மட்டன் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது உப்பு எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸோ போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு எக்கு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியாக ஆட் பண்ணி அப்படியே வச்சுருந்த சப்பாத்தி அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறியாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்னங்க, சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும். செம்மையாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிடும்போது எப்படிங்க இருக்கும். ஸோ ஒரு ஆனந்தமாக தானே இருக்கும். அப்படியே நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேவையான ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வழக்கம் போல் தூங்க போயிட்டேன். ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.